ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அடிக்கிற வெயிலில் சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பலாப்பழ ஐஸ்கிரீமை உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நல்ல க்ரீமி டெக்ஸ்சரோட இது எப்படி சுலபமாக நம்ம வீட்டிலே பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1/2 கிலோ அளவுக்கு பலாப்பழம் எடுத்துக்கோங்க. பலாப்பழத்தை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அதில் உள்ள கொட்டையை எல்லாத்தையும் இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துருங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இல்லைனா கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைனா பவுடர் பண்ண சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட் பீக் ஆகிற அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த பலாப்பழ பியூரே இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கேஷ்யூ, பிஸ்தா என்ன நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா பலாப்பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி கூட இதில் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நடுவில் வரும். டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எந்த பாக்ஸில் போட்டு வைக்க போகிறீங்களோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மூடி ஓவர் நைட் இதை அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ண விட்டுறலாம். அண்ட் ஓவர் நைட் ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஸ்கூப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், நல்லாவே செட் ஆகிருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த பலாப்பழம் ஐஸ்கிரீமை உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.